வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு மோட்டோரோலாவோட லேட்டஸ்ட் லான்ச், அதாவது மோட்டோ G77 பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபோனை 25,999 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு உண்மையிலே இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்ட்டாக ஸ்பெக் வைஸாக அந்த கொடுத்துருக்கிற ப்ரைஸுக்கு என்ன மார்க் எடுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 8.89 mm திக்னஸோட 215 கிராம் வெயிட் வருது. பேக் சைடில் இதில் வந்து பேக்கன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது இப்போ IP64 ரேட்டிங் வருது. அது லைட்டாக மழைக்காலங்களில் இந்த மழைத்தூரல் போடும்போது கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. ரொம்ப பெரிய மழைக்காலங்களில் ஃபோனை வந்து வெளியே கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இதில் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட், அதாவது MLSTD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் தராங்க. இதில் ஃபன்னியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை கையில் எடுத்தால் ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து தம்பல்ஸ் தூக்குன மாதிரி இருக்குது. அதாவது ஃபோனோட வெயிட் 215 கிராம் வெயிட் வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் சைடில் லெதர் ஃபினிஷிங் இருக்குது. அது போல் மிலிட்ரி ஸ்டாண்ட்லாம் இருக்கிற காரணத்தால் ஃபோனை மேலே வந்து கீழே போட்டால் உழாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அதுக்காக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. ஸோ நம்ம நேரத்துக்கு வந்து இதனாலும் வந்து நடக்கலாம். ஆனாலும் ஃபோன் வந்து கொஞ்சம் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் தாண்டுது. அதனால் இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 7.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்த இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனை நீ 26,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனால் ஃபோனோட டிஸ்பிளே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் IPS LCD டிஸ்பிளே தான். அதாவது இதுல 6.70 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசூல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோன்லாம் பார்த்துட்டீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா அதில் AMOLED டிஸ்பிளே எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம 26,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கினாலும் இதில் LCD டிஸ்பிளே தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடியாக இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அது போக நமக்கு 1050 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் வெயில் காலங்களில் இந்த ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே தெரியும் சொல்றாங்க. மற்றபடி வெட் வாட்டர் டச் டெக்னாலஜியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் லைட்டாக ஈரக்கையில் ஃபோனை தொட்டாலும் ஓரளவு ஒர்க் ஆகும். இது இப்போ டிஸ்பிளே போட்டுச்சுங்க நமக்கு கார்னிங்குலர் கிளாஸ் 7i தராங்க. ஸோ டிஸ்பிளே எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு 26,000 ரூபா ஃபோனில் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஆனால் டிஸ்பிளேக்கு இந்த ஃபோனுக்கு வெறும் 6.5 அவுட் ஆஃப் 10 மார்க் தான் கிடைக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்குள்ள உள்ள ஒரு சிப்செட் பேர் பார்த்துட்டிங்கன்னா MediaTek Dimensity 6400. அதாவது இதோட அண்ணன் தம்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 17,000 செக்மெண்ட்டில் இந்த MediaTek Dimensity 6300 சிப்செட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விலையேற்றம்னு சொல்லிட்டு 26,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த சிப்செட்டை மாட்டி. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறதா இருக்கட்டும், டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஆனால் கேம்ஸ்னு வரும்போது தான் அங்கே தான் பிரச்சனை வரும். அதாவது நீங்கள் வந்து மிட் செட்டிங் கேம்ஸ் சில கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஓகே, ஓரளவு ஓகே இருக்கும். அதே கேஷுவல் கேம்ஸ்க்கும் ஓகே. அதே ஹை இன்டென்சிட்டி கேம்ஸ் கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸை கூட்டி வச்சு விளையாண்டிங்கன்னா இதுக்கு செட் ஆகாது. ஸோ ப்ராசரோட மார்க்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. மற்றபடி விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேம் டெக்னாலஜி LPDDR 4X RAM இருக்குது. அது ஓகே தான். ஆனால் ஸ்டோரேஜ் வெறும் UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த UFS 2.2 வச்சுக்கிட்டு விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணா என்ன, யூஸ் பண்ணாட்டா என்ன. ஸோ விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இந்த ஃபோனுக்கு செட் ஆகாது. இது ஒரு கிமிக் தான். அதுவும் 25,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோனில். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் செட் தான் தராங்க. அதனால ஸ்டோரேஜுக்கு இந்த ஃபோனுக்கு நமக்கு 6.8 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. மற்றபடி இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண Hello UI அப்படிங்கிற மோட்டரோட இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஃபோனுக்கு 1 வருஷம் தான் அப்டேட்ஸ் தரதா சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 வருடம் அப்டேட் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பெருசாக வந்து கிளிய போகிறதில்ல. மற்றபடி UI இன்டர்ஃபேஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அப்டேட்ஸ் கொடுக்க ஒரு நெகட்டிவ் தான். அதனால் OSக்கு நமக்கு இதில் 7.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. ஸோ அப்டேட்ஸ் மட்டும் கூட கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. அடுத்த ஃபோனோட பேக் சைடு உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மோஷனுக்கான சோனியோட லிட்டியா 600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1/2 இன்ச் சென்சராக வருது. மற்றபடி ஆப்பர்ச்சர் வந்து 1.8 வருது. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸ்டேபிளாக வச்சு எடுக்கும்போது நல்ல ஃபோட்டோஸ், நல்ல ஓரளவு டீசென்டான குவாலிட்டி ஃபோட்டோஸ், ஷார்ப்பான இமேஜஸ்லாம் வரும். ஆனால் நோட் பண்ண விஷயம் இதில் OIS இல்லை, அதாவது ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அதனால் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேக் ஆகும். மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ்லாம் கேப்சர் பண்ண முடியாது. 2K வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ பிரைமரி கேமரா பற்றி பார்த்தாச்சு. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 8 மோஷனுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் இருக்குது. ஸோ அல்ட்ராவைட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது, ஆவரேஜாக இருக்கும். அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மோஷனுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃபோனில் சோனி சென்சர் கொடுத்துக்க ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுபோல் செல்ஃபி கேமராவும் நல்ல மெகா பிக்சல் கவுண்டரோட வந்திருக்கு. மற்றபடியே நெகட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா 8 மோஷனுக்கான கேமரா
ஆவரேஜாக இருக்கும். அது போக நமக்கு ஓஎஸ் சப்போர்ட் இல்லை. அதனால் நமக்கு இந்த கேமராஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். ஆடியோஸில் இந்த ஃபோனை குறை சொல்ல முடியாது. அதாவது இந்த ஃபோனுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க, அதாவது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. மற்றபடி ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜெக் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் ஆடியோஸ் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நல்லா கொடுத்த காரணத்தால் இது 9.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பார்க்கும்போது நமக்கு 5Gக்கான எஸ்என்எஸ் சப்போர்ட் இருக்குது, நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஆனால் காட்டுக்குள்ளே போனால் சிக்னல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடி வைஃபை 6 கொடுக்கல, அது போல் வைஃபை 5 கொடுத்துருக்காங்க. இது இப்போ ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது, NFC கிடையாது. ஸோ நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மோட்டரோலா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை ஒரு டைம் சார்ஜ் போட்டால் 3 நாள் வரையும் நீங்கள் வந்து சார்ஜரை தேட வேண்டியிருக்காது சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இப்போ இந்த ஃபோனை மற்ற குட்டி டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா 6 வாட்டில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய 7000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் தராங்க. ஸோ அதை வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் பெரிய லெவலில் கொடுக்காத காரணத்தினால நமக்கு இந்த ஃபோனுக்கு 9 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது பேட்டரிஸ்க்கு. கடைசி இந்த ஃபோனோட ப்ரைசிங் ஏற்கனவே சொன்ன 25,999. ஸோ இந்த விலைக்கு இப்போ வச்சிருக்காங்க. விலை என்னதான் ஏறிச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு 22,000 ரூபா செக்மெண்ட் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வைக்காம விட்டாங்க. மற்றபடி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல பாசிட்டிவ் பார்க்கும்போது இதில் 7000 mAh பேட்டரி இருக்குது. பில் குவாலிட்டி மிலிட்டரி கிரேடில் கொடுக்காங்க. அதுபோல் நமக்கு சோனியோட LVD 600 சென்சர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட UI வந்து அதாவது வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும். அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கல, மற்றபடி UI நல்லா தான் இருக்கும். அதே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26,000 ப்ரைஸுக்கு நமக்கு வந்து வெறும் LCD டிஸ்பிளே தான் தராங்க. சிப்செட் வந்து MediaTek Dimensity 6400 அப்படிங்கிற பெரிய பவர்ஃபுல் சிப்செட் கிடையாது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு வெறும் UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நம்ம ஃபாஸ்ட் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா 30 வாட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபோனுக்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வருது. ஸோ ஆக மட்டும் உங்களுக்கு ப்ராசர் டிஸ்பிளேலாம் மேட்டரே கிடையாது. பேட்டரி மட்டும் நல்ல பேக்கப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். மற்றபடி AMOLED டிஸ்பிளே தான் எனக்கு வேணும், அதில் தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை விட சில பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 25,000 ரூபா செக்மெண்ட் கீழே இன்னுமே AMOLED டிஸ்பிளேயோட சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ஃபோன்ஸ் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட G77 பவரை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் எதுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.